வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அர்ஜுனும் ஆராத்யாவும் சீரீஸ்ல வெல்கம். வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரம் ஒரு சின்ன முடிவு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் நம்மள ஒரு புது சாப்டருக்கு கூட்டிட்டு போகும். லவ்னு ஒன்று இருக்கு. அது சில சமயம் ஆனந்தமா இருக்கும், சில சமயம் மௌனமா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அர்ஜுனும் ஆராத்யாவும் இந்த லவ்வோட ரோலர் கோஸ்டர்ல பயணிக்கிறவங்க. ஒரு காலத்துல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமுமா இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு தவறான புரிதல் அவங்கள ஒரு மாதிரி பிரிச்சு வச்சிருக்கு. ஆனா இவங்க கதை எப்படி தொடங்குச்சு? முதல் எபிசோட்ல ஒரு பேக்கரி ஷாப்ல ஒரு ஸ்பார்க் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் 2ல அவங்க வாழ்க்கை இன்னொரு டர்ன் எடுக்குது. ஒரு பீச் ரிசார்ட்ல ஒரு சைலண்ட் கனெக்ஷன். ரெடியா? லெட்ஸ் டைவ் இன்டு தேர் ஸ்டோரி. இமேஜின் பண்ணுங்க, ஒரு மண்டே மார்னிங் ஆஃபீஸ் கேபின்ல ஏசி சத்தம், கீபோர்ட் டைப்பிங், காஃபி மக்கோட வாசனை. அர்ஜுன் ஒரு கார்னர் டெஸ்க்ல உட்கார்ந்துருக்கான், லேப்டாப் ஸ்க்ரீன்ல இமெயில் ஸ்க்ரோல் பண்றான். ஆனா அவன் மனசு பீச் வேவ்ஸ்லயே இருக்கு. இந்த ஆஃபீஸ் அவுட்டிங் பிளான்லாம் எதுக்கு? எப்பவும் மாதிரி போரிங் மீட்டிங்ஸ், ஃபோர்ஸ்டு டீம் கேம்ஸ் தானான்னு மனசு முணங்குது. அவன் டீம் மேனேஜர் கான்ஃபரன்ஸ் ரூம்ல பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றான். டீம், இந்த வீக்கெண்ட் நம்மளுக்கு பீச் ரிசார்ட் அவுட்டிங், ஃபுல் ஃபன்னு கத்துறான். அர்ஜுனுக்கு பீச்னு சொன்னாலே ஹார்ட் பீட் லேசா ஆகுது. அவனுக்கு டிராவலோட லவ் ஒரு சீக்ரெட் பேஷன். கடல் அலைகள் காலில் டச் பண்ணுற ஃபீல், சூரியன் அஸ்தமனம், இதெல்லாம் அவனோட எஸ்கேப். ஆனால் ஆஃபீஸ் மேட்சோட க்ளோஸ் இல்லை. போனால் ஃபன்னாக இருக்குமா, இல்லை போரிங் குரூப் ஃபோட்டோஸ், கேம்ஸில் ஸ்டக் ஆகிடுவேனான்னு ஒரு ஹெசிடேஷன். ஆனால் மனசு சொல்லுது, பீச்னு சொன்னால் மிஸ் பண்ண முடியாது, லெட்ஸ் கோ. அர்ஜுன் ரிலாக்ஸ் ஆகிட்டு கவுண்ட் மீ என்னு ரிப்ளை மெயில் அனுப்புகிறான். இப்போ ஆராத்யா அவ ஆஃபீஸில் ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸில் விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஹெட்ஃபோன்ஸில் சாஃப்ட் மியூசிக், ஆனால் அவள் கண்ணு கிளாஸ் பெயின் வழியாக வெளியே பார்க்குது. ஆராத்யாவுக்கு பீச் ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த அலைகளோட சத்தம், உப்பு காற்று, சன்செட்டில் கலர்ஸ் மிக்ஸ் ஆகிறது, இதெல்லாம் அவளுக்கு தியானம் பண்ணுற மாதிரி. ஆனால் ஆஃபீஸில் யார்கிட்டையும் அவள் அவ்வளோ ஓப்பன் இல்லை. அவள் டீம் லீட் ஒரு சிடுமூஞ்சி அக்கா குரூப் சாட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போடுறா, கைஸ், வீக்கெண்ட்ல பீச் ரிசார்ட் அவுட்டிங், ஃபுல் ஃபன். ஆராத்யாவோட மனசு, இந்த அவுட்டிங்ல எல்லாரும் குரூப்பா என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் நான் லோன்லியா ஃபீல் பண்ணிடுவேனோ. ஆனால் கடற்கரை அலைகளையும் மிஸ் பண்ண முடியாது. அவ ஒரு சின்ன புன்சிரிப்போட ஐமென்னு சாட்ல டைப் பண்றா. இமேஜின் பண்ணுங்க, ஒரு கடற்கரை ரிசார்ட், மாலை நேர வெயில் அந்த கடற்கரை மணலை பளபளக்க வைக்குது. கடல் அலைகள் ஒரு பழைய பாட்டு மாதிரி மெல்லிசா ஓடி வந்து கரையை தொடுது. நுரை வெள்ளையா பரவுது. தென்னை மரங்கள் காத்துல அசைஞ்சு அதோட கீத்து சலசலன்னு ஒரு தாலாட்டு பாடுது. தூரத்துல கடல் பறவைகள் கத்துறது. மீனவர் படகு ஒன்று அலை மேல மிதக்குது. அந்த கடல், அது ஒரு கவிதை மாதிரி. ஒரு நிமிஷம் ஆர்ப்பரிக்குது, இன்னொரு நிமிஷம் மௌனமா அமைதியாகுது. இந்த கடல் கரையோரம் அர்ஜுனும் ஆராத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஒரு மௌன சந்திப்புக்கு கூட்டி வைக்கப்படுறாங்க. அர்ஜுன் ஆஃபீஸ் குரூப்போட டீம் கேம்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு தனி இடத்தை தேடி வந்திருக்கான். ஒரு சின்ன பாறை மேடு, கடல் அலைகள் கீழே ஆர்ப்பரிக்குது. மாலை வெயில் தங்க கலர்ல மின்னுது. அவன் இப்போ ஷூஸை கழட்டி மணல்ல கால் வச்சு கடல் காத்த உள்ளிழுக்கிறான். அலைகள் அவன் பாதத்தை தொட்டு தொட்டு விளையாடுது. குளிர்ந்த நுரை மெதுவா அவன் கால் விரல்களை தடவி திரும்ப கடலுக்கு ஓடுது. இந்த மொமெண்ட், இதுதான் பீஸ்னு அவ மனசு சொல்லுது. ஆராத்யா ஆஃபீஸ் மேட்ஸோட குரூப் செல்ஃபீஸ், லவுட் மியூசிக்ல இருந்து ஸ்லிப் ஆகி அவளோட நிம்மதியை தேடி வந்திருக்கா. அவ ஷூஸை கழட்டி மணல்ல கால் வைக்கிறா. அலைகள் அவளோட பாதங்களையும் தொட்டு விளையாடுது. குளிர்ந்த நீர் அவ கால் விரல்களை தடவி சிரிச்சிட்டு கடலுக்கே திரும்புது. இந்த கடல், இது என் மனச பேசுதுன்னு அவ நினைக்கிறா. அப்போ
திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு ஆராத்யா திரும்பி பார்க்கறா. அந்த பாறை மேடு மேல அர்ஜுன் உட்கார்ந்திருக்கான், கடலை பார்த்துட்டு. அர்ஜுனோட கண்ணு ஆராத்யா மேல படுது. இப்போ 2 பேரோட பார்வையும் ஒரு செகண்ட் லாக் ஆகுது. ஆராத்யா ஒரு சிரிப்பை கொடுக்கறா. அவ மனசு நினைக்குது, அவனும் இங்கேயா? இது எப்படி? அதே சமயம் அர்ஜுன் ரொம்பவும் சின்னதா ஒரு சிரிப்பை திருப்பி கொடுக்கறான். அவன் மனசு, அவளும் இங்கேயா? நம்ப முடியலையே. இவ எப்படி நம்ம கூட வந்து இந்த கடல் அலைகளை ரசிக்கா? ஒரு வேளை பிரம்மையா இருக்குமோ? இப்படி நிறைய உள்ளுக்குள்ளேயே கேள்வி கேட்டு திகச்சு நிக்கிறான். அலைகள் 2 பேரோட பாதங்களையும் தொட்டு தொட்டு விளையாடுது. ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு மாதிரி அவங்கள் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 2 எப்படி இருந்துச்சு? அர்ஜுனும் ஆராத்யாவும் இப்படி மறுபடி சைலண்டா சந்திச்சது கோயின்சிடன்ஸ் தானா? நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இவங்க மௌனம் எப்படி பிரேக் ஆகுது, லவ் ஸ்டோரி எங்க தொடங்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பாய்.